எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். அம்மா என்னமோ கிண்டிட்டு இருக்காங்களே, இதை பார்த்தா நம்ம சாப்பிட்ற மாதிரியே தெரியலனா, அம்மா இது நமக்காக கிடையாது, மாட்டுங்களுக்காக. இது ஒரு மாவு அரைச்சி கஞ்சியை காய்ச்சி வச்சுருவாங்க. அதோட நம்ம மில்லில் ஆட்டுற புண்ணாக்கையும் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு வீடு வீடு போயிட்டு ஆஃபீஸ் அப்படின்னே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் டைமும் கிடையாது. சரி வந்து பசங்க கூட கொஞ்சம் விளையாடலான்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா வந்து இடையில வந்து வேப்பம்பழம் அதை வந்து பொறுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஓய்வாகவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. பசங்களும் ஸ்நாக்ஸ் வேணும்னா என்கிட்ட கேட்க மாட்டாங்க, அப்பாயி அப்பாயி தான் கேட்பாங்க. அவங்களும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எப்பொழுதுமே வந்துட்டு கொஞ்சம் கார்ன் வாங்குறது, இந்த ஸ்வீட் கார்ன்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால் சென்னையிலேருந்து கேட்போம், எப்போயாவது கிடச்சா வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என் வீட்டுக்காரர் வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை தான் இன்றைக்கி வெளியில் உட்காந்து விறகு அடுப்பில் அவிச்சு கொடுத்துட்ருந்தாங்க. அந்த பசங்களும் வந்து அதை வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி நாங்களும் வாழணும், கிராமத்து லைஃப் வாழ்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை எப்பொழுதும் எங்களுக்கு கொடுங்க. நன்றி.